அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅன் அபீ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஇல் அய்யுல் அமாலி அஃதல் கால அல் அஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு. ரவாஹு துர்முதி. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அண்ணல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சுவால் கேட்கப்பட்டது, வினா விடுக்கப்பட்டது. அமல்களிலே மிக சிறப்பான அமல் ஏது? அல் அஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு என்று சொன்னார்கள். இது போன்ற வார்த்தைகளை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பயன்படுத்த முடியும். அவர்கள் அகராதி கலையிலே, டிக்ஷனரியிலே தேர்ந்தவர்களாக இருந்தார். சஹாபிகளுக்கு கூட அந்த வார்த்தைகளுடைய பொருள் என்ன என்பது தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழி புலமை உடையவராக இருந்தார்கள். அல் அஜ்ஜு என்றால் தல்பியாவை உரத்த குரலிலே முழங்குவது. வஸ்ஸஜ்ஜு என்றால் ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களிலே குர்பானை கொடுப்பது, நஹ்ர் செய்வது. இந்த இரண்டும் ஹஜ்ஜினுடைய காலத்தில் மிக சிறந்த அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அல் அஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு. இந்த வார்த்தைகளை உலமாக்கள் அதிகமாக கேட்டிருக்க மாட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே முழங்கப்படுகின்ற எத்தனையோ முழக்கங்களில், உச்சாடனங்களில் உயர்ந்த உச்சாடனம் இருக்கிறது என்றால் தக்பீர் முழக்கம், அத்தோடு சேர்ந்து தல்பியா முழக்கம். இந்த மக்காவிலேயும் மதீனாவிலேயும் அதே போன்று ஸலவாத். தக்பீர் முழக்கம் அதிகமாக கேட்கும், தல்பியாவும் அதிகமாக கேட்கும். மட்டுமன்று ஸலவாத். ஒவ்வொரு ஹாஜியும் ஆயிரக்கணக்கான ஸலவாத்துகளை மொழிந்தவாறு இருப்பார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய நாவு மணக்க ஆரம்பிக்கும். முகங்களிலே ஒரு பொலிவு உண்டாகிவிடும், ஒரு நூறு உண்டாகிவிடும். காரணம், அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் புண்ணியமான வார்த்தைகள், கண்ணியமான வார்த்தைகள். இதன் காரணமாகத்தான் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பக்கூடிய முகங்கள் ஒளிமிக்கதாக இருப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு உம்ராவுடைய மேன்மை பற்றி எடுத்துரைக்கிற போது, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜு உம்ராவுக்கு மத்தியிலே உங்களால் இயன்ற அளவுக்கு தொடர்ந்து செய்த வாருங்கள். உங்களுக்கு சக்தி இருக்குமானால், வசதி வாய்ப்பு இருக்குமானால். காரணம், ஹஜ்ஜு உம்ரா இருக்கிறதே, அது உங்களுடைய பாவங்களை கழிக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய ஏழ்மையையும் போக்குகிறது. ஃபக்கர், ஒரு ஹாஜி எப்போதும் ஃபக்கீராக ஆக மாட்டார், ஏழையாக ஆக மாட்டார் என்கிற ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கொல்லம்பட்டறையில் இருக்கக்கூடிய அந்த தோல் துருத்திருக்கிறது, அது எப்படி இரும்பு, தங்கம், வெள்ளியினுடைய அந்த துருக்களை அகற்றுகின்றனவோ அதே போன்றுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் மற்றும் ஏழ்மையை, வறுமையை ஹஜ்ஜும் உம்ராவும் நீக்குகின்றன, போக்குகின்றன என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்கிறார். இந்த ஹதீஸினுடைய அருமையை நன்கு தெரிந்தவர்கள் தான் அவருடைய சக்திக்கு ஏற்ப, வசதி வாய்ப்புக்கு ஏற்ப தொடர்ந்து ஹஜ்ஜு உமராக்களில் ஈடுபட்டவாறு இருக்கிறார்கள். நாம் நியத்து செய்து கொள்ள வேண்டும். ஹதீஸை முடிக்கிற போது இப்படி சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலைசலில் ஹஜ்ஜத்தில் மப்ரூரா சவாபுன் இல்லல் ஜன்னா. ஹஜ்ஜா மப்ரூராவுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த சவாபும் இல்லை, சொர்க்கம் நிச்சயம் என்று கூறுகிறார். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சுவனம் நிச்சயம் என்று கூறுகிறார். சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனும் தவறும் செய்யக்கூடியவனாக இருப்பான், நன்மைகளும் செய்யக்கூடியவனாக இருப்பான். அங்கே நன்மையோ நன்மை, அங்கே தவறுகள் செய்வதற்கு அவ்வளவு வாய்ப்புகள் கிடையாது. ஹாஜிகள் மற்றும் உம்ரா செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தாங்கள் செய்கின்ற அந்த அமல்களில், இபாதத்துகளிலேயே முழு கவனத்தோடு தீவிரமாக இருப்பார்கள். எனவே தான் அவர்களுக்கு சுவனம் நிச்சயம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய ஹஜ்ஜ மப்ரூராவாக இருக்குமானால் அவர்கள் உச்சரிக்கின்ற அந்த உச்சாடனம் தல்பியா இருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, மாமின் முலப்பின் யுலப்பி இல்லா லப்பா மா அன் யமீனிஹி வ ஷிமாலி மின் ஹஜரின் அவ் ஷஜரின் அவ் மதரின் ஹத்தா தன்கத்தி எல்லாரும் மின் ஹாகுனா வ ஹாகுனா அன் யமீனிஹி வ ஷிமாலிஹி. தல்பியா முழங்குகிறார்களே, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்க வல் முல்க லா ஷரீக லக்
என்கிற தல்பியாவை அவர்கள் உரத்து சொல்கிற போது அவர்களுடைய தல்பியாவை கேட்டு வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கிற கற்கள், மரங்கள் மற்றும் மதர், அதாவது அந்த செங்கலுடைய அந்த துண்டுகள் இருக்கின்றனவே, இது எல்லாமே தல்பியா சொல்கின்றன. நமக்கு காது கேட்பதில்லையே தவிர மற்றபடி அத்தனையும் சொல்லுகின்றன. பூமியே கிடுகிடுக்கிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொன்றும் சொல்லுகின்ற அந்த தல்பியாவை ஒவ்வொரு படைப்பிலும் கேட்டு பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் அந்த தல்பியாவை மொழிகின்றன, ஒழிக்கின்றன. அதை நாம் கேட்க முடிவதில்லை. அந்த தல்பியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே தான் தல்பியாவை நீங்கள் மெதுவாக சொல்லாதீர்கள், நீங்கள் அமைதியாக சொல்லாதீர்கள். நீங்கள் மக்காவை பொறுத்தவரை தடுக்க மாட்டார். தல்பியா சப்தமிட்டு சொன்னால் தடுக்க மாட்டார். காரணம், ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் கூறுகிறார், இடத்துல வந்தார்கள். ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அறிவிப்பு செய்தார்கள், இல்லை உத்தரவிட்டார்கள். நான் என்னுடைய நண்பர்களுக்கு நான் ஏவ வேண்டும், நீங்கள் தல்பியாவை சத்தமிட்டு முழங்குகள் என்று சொல்லுங்கள் என்று ஏவ வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. தல்பியாவை நீங்கள் மெதுவாக சொல்ல வேண்டாம், அமைதியாக சொல்ல வேண்டாம், நீங்கள் உரத்து சப்தமிட்டு சொல்லுங்கள் என்று ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை ஏவினார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கிறார். எனவே இந்த மக்கா இருக்கிறதே, மக்காவிலே உண்டான ஒரு தனிச்சிறப்பு என்னவென்று கேட்டால் அந்த தல்பியா என்கின்ற அந்த ஒரு முழக்கம் தான். ஹதீஸிலே வருகிறது, அங்கே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அமல்களுக்கும் மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எடுத்துரைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், தங்களுடைய புதல்வரை பார்த்து கேட்கிறார்கள், நீ ருக்ன யமானிலையும் ருக்ன அல் ஹஜல் அஸ்வதிலையும் இஸ்திலாம் பண்ணுகிறாயே, கையை அப்படியே காண்பித்து முத்தமிடுகிறாயே, என்ன ஆதாரம் இருக்கிறது ஒரு இடத்துல என்று தந்தை மகனை பார்த்து கேட்கிற போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் கேட்டிருக்கிறேன் பெருமானார் சொல்ல, இன்ன இஸ்திலாமகுமா யஹுத்துல் ஹத்தாயா, அந்த இரண்டையும் இஸ்திலாம் செய்கிற போது கையை காண்பித்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முத்தம் கொஞ்சுகிற போது தான் இஸ்திலாம் என்று சொல்வார்கள். அது பாவங்களை எல்லாம் கழிக்கின்றன என்று நான் கேட்டிருக்கிறேன். ஒருவர் 7 முறை புனித காபத்துல்லாவை வலம் சுற்றி 2 ரக்காத்து தொழுதார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு காலையும் தூக்கி வைக்கின்ற போது, உயர்த்தி வைக்கின்ற போது 10 நன்மைகள் எழுதப்பட்டு 10 பாவங்கள் அழிக்கப்பட்டு 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன் என்று. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒரு காபத்துல்லாவை 7 முறை சுற்றுகின்ற போது ஒவ்வொரு சுற்றுக்கும் எத்தனை முறை நாம் பாதத்தை எடுத்து வைப்போம் என்பதை தாங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு முறை பாதத்தை எடுத்து வைக்கிற போதும் ஒவ்வொரு முறையிலையும் நமக்கு இப்படி 10 நமக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நன்மைகள் பதிவு செய்யப்படுகின்றன என்றால் இதையெல்லாம் தெரிந்த நம்முடைய மக்கள் தான் எப்படியும் ஆயுளில் ஒரு முறையாவது நாம் என்ன செய்துவிட வேண்டும், ஹஜ்ஜு உம்ரா செய்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அல்லாஹ் அந்த பாக்கியங்களை எல்லோருக்குமே கொடுக்க வேண்டும். எதற்கோ நாம் ஆசைப்படுகின்றோம். ஒரு வீட்டை கட்டுகின்றோம், ஒரு மண்டபத்தை போன்று ஒரு மாளிகை போன்று நாம் கட்ட விரும்புகின்றோம். ஒரு வியாபாரத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம், அந்த வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஒரு பேங்கில் அக்கவுண்ட் திறக்கின்றோம், அந்த அக்கவுண்டில் பணம் குவிய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். இப்படி பல்வேறுபட்ட ஆசைகளுக்கு மத்தியில் உண்மையான ஆசை என்னவென்று கேட்டால், அல்லாஹ் ரசூலுக்கு ஆகிரத்துக்கு உகந்த ஒரு ஆசை என்னவென்று கேட்டால், எப்படியாகிலும் ஆயுளில் ஒரு முறை நாம் ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு பெற வேண்டும், குறைந்தபட்சம் உம்ராவாவது செய்ய வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பாக சொன்னார்கள், ருக்ன யமான் இருக்கிறதே, நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். அத்தா கூறுகிறார்கள். அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஸ்டூடெண்ட். அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள், ருக்ன யமானி என்கின்ற அந்த இடத்திற்கும் ருக்ன அல் ஹஜர் அஸ்வத் இடையிலே 70,000 மலக்குமார்கள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஓத வேண்டிய துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத வல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரா ஹஸனா வ கினா அதாபன் நார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். இந்த வாசகங்களை
எவர் தொடர்ந்து ஓதுகிறாரோ 70,000 மலக்குமார்களும் ஆமீன் கூறுகிறார். ஒவ்வொரு ஹாஜி லட்ச ஹாஜிகள் இந்த துவாவைத்தான் ஓதுவார்கள். ஒன்று கைடு சொல்லி கொடுத்து கொண்டே போவார், எல்லோரும் சேர்ந்து சொல்வார்கள், சொல்ல தெரியாதவர்கள், அல்லது அவரவர் சொல்லி கொண்டு போவார். பன்னாட்டு மக்கள், உலக மக்கள் யாவரும் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஒருங்கு சேர்க்கிறான். அவர் ஈரான் மக்களாக கூட இருக்கலாம். எல்லா மக்களும் அந்த நேரத்தில் ஓதுகின்ற துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ, அந்த ருக்குன யமானியிலிருந்து ருக்குன ஹஜல் அஸ்வத் வரை இந்த துவாவை ஓதுகிற போது 70,000 மலக்குமார்கள் ஆமீன் சொல்ல அங்கே சாட்டப்பட்டிருக்கிறார்கள். 70,000 மலக்குமார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்ததாக. இப்படி மக்காவிலே செய்கின்ற ஒவ்வொரு அமல்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கிற காரணத்தினால்தான் அன்று பிறந்த பாடகர்களாக நம்முடைய ஹாஜி பெருமக்கள் திரும்புகிறார்கள் என்கிற போது நாம் அங்கே செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு புண்ணியம் இருக்கிறது. ஏதோ நாம் மக்காவுக்கு சென்றோம், காபத்துல்லாவை சுற்றினோம், சஃபா மர்வா சஹி செஞ்சோம், ருக்குன யமானியை முத்தமிட்டோம், ஹஜர் அஸ்வத் இஸ்லாம் பண்ணோம் என்று மேலோட்டமாக செய்யாமல் ஒரு அர்த்தத்தோடு செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். எனவே அந்த அர்த்தத்தை விளங்கி, அந்த கண்ணியத்தை மதிப்பு மரியாதையை விளங்கி நாம் அந்த அமல்கள் செய்கிற போது அந்த அமல்களுடைய ஒரு பரக்கத்தை வாழ்நாள் புறம் அனுபவிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆஜி பெருமக்கள் உள்ளிட்ட நாம் எல்லோரும் தெரிந்து செயல்பட அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.